Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு வீடியோல பால் கூட சேர்த்து ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்மளே வீட்ல செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இது செய்யிறதுக்கு நான் வந்து சின்ன ஒரு 5 ரூபாய் பூஸ்ட் பாக்கெட் எடுத்துர்க்கேங்க. அதை கட் பண்ணி ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வெதுவெதுப்பாக இருக்க தண்ணி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் பல்காக பூஸ்ட் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது நல்லா கரைச்சி எடுத்தாச்சுங்க. அடுத்ததாக ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 5 டீஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அதாவது சோள மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோள மாவு ஒரு 5 டீஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து இது நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கரைச்சி எடுத்தாச்சுங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது வந்து 1/4 லிட்டர் அளவுள்ள கப்பு. ஸோ அரை லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேங்க. இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்த பூஸ்ட் மிக்ஸையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்திங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து மிக்ஸ் ஆகி வரும். உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அகலமான பேனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேலையாயிருங்க. அடுப்பை மீடியம் தீயில் வச்சுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எனக்கு சரியாக 8 நிமிஷம் ஆகிருக்கு. இந்தளவுக்கு நல்லா திக்காய் வந்திருக்கு. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கனால நீங்கள் கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் சரியான பதம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம ஊற்றிடலாம். பாக்ஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் இதை வந்து ஒரு 8 மணி நேரம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க போகிறோம். மேலே இந்த மாதிரி நீங்கள் பால் கவரோ இல்லை பிளாஸ்டிக் கவரோ கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி இது ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சிடலாம். அப்போ தாங்க இந்த மாதிரி நம்ம மூடி வைக்கும்போது ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ இது ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 8 மணி நேரம் வச்சு எடுத்துட்டேன். நல்லா நம்மளுக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன குழிக்கரண்டியோ இல்லை உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா ஸ்கூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் எடுக்கிறதுக்கு. இப்போ இதை பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் அதிக காசு கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி வெறும் அரை லிட்டர் பால் சின்ன பூஸ்ட் பாக்கெட் வச்சு நம்மளே வீட்டில் வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விடவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்துருக்கக்கூடிய அரை லிட்டர் பாலுக்கும் சின்ன பூஸ்ட் பாக்கெட்டுக்கும் 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே போல் சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.